தங்கப்பாண்டியன் அவர்களே மற்றும் மாவட்டத்திற்கு அண்ணன் சொன்ன மாதிரி சிறப்புரை ஆட்ட இருக்கிற அண்ணன் அலீம் அல் புகாரி அவர்களே, நகர செயலர் சாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அவரோட பேச்சு நானும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். பட்டையை கிளப்பிடுவார், எல்லாமே வந்து டேட்டாவோடு பேசுவார். இப்போ இருக்கும்போது நிறைய டேட்டா எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு அண்ணன். அதனால் அந்த டேட்டாவெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவார், என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறப்புரையாட்ட வருகை தந்திருக்கும் அக்கா ராணி ஸ்ரீகுமார் அவர்களே மற்றும் அண்ணன் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வே ஜெயபாலன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய தலைமை சார்பணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நகர வார்டு கழக நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே, கழகத்தின் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரி தென்காசி நகரத்தில் அதிகப்படியான வாக்குகள் அளித்து நான் வாக்கு சேகரிக்க வரும்போது உங்களை எல்லாருமே பார்த்து வாக்கு சேகரிக்கும் போது நீங்கள் எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்மளோட உழைப்பும் நம்மளோட ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்படி நம்ம வந்து கடந்த தேர்தலில் ஒற்றுமையாக உழைத்தோமோ அதே போல் மீண்டும் நம்ம ஒற்றுமையாக உழைத்தால் மட்டுமே தான், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் திரும்ப நம்ம கழகத்தை வந்து முன்னேற்றி திரும்ப ஆட்சியில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பையும் நம்ம வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்து இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவாங்களான்றதே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஆட்சி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் என்ன பண்ணாலும் தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மக்களை வந்து வாக்கு சேகரிக்க வரும்போது உங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். உங்கள் குறைகள், உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் இல்லம் தேடி வந்து அதை நிறைவேற்றி தருவேன்னு உங்களுக்கு நான் கொடுத்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீங்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக அவங்க சொன்னதை செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் எனக்கு வாக்களிச்சிருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை எதுக்கும் வீண் போகாது. அதுக்கு முதன்படியாக இன்றைக்கி வந்து சட்டமன்ற அலுவலகம் காலையில் இன்றைக்கி திறந்தாச்சு. அதே போல் தென்காசி நகரத்துக்கு மட்டும் இல்லை, பாவூர் சத்திரத்தில், அதுக்கப்புறம் ஊத்துமலையில், சுரண்டையில், இதுமாரி 4 இடத்துல வந்து தென்காசி அலுவலகம் நம்ம திறக்கிறோம். உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, கல்வி, மருத்துவம் போன்ற வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை இருக்கோ நம்ம மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளே, நகர கழக செயலாளர்களே, நகர வார்டு பிரதிநிதிகளே மற்றும் கழக நிர்வாகிகளே, நன்றியுரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட பிரதிநிதி சாகுல் ஹமீத் அவர்களே மற்றும் சிறப்பாக வாக்களித்து தென்காசி தொகுதியை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு விழா என்று இருபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழகத்தின் செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான அண்ணன் சாதிர் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் ஐயா கிட்டு அவர்களே, நகர கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அண்ணன் ராம்துரை அவர்களே, பால்ராஜ் அவர்களே, சூரியகலா அவர்களே, நகர கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஷேக் பரீத் அவர்களே, மாவட்ட வழங்கி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் பொறியாளர் அணி தலைவருமான அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறுதியாக உறுதியாக உங்களுக்கு புரியும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவல நிலையையும் எதற்காக நாம் ஆட்சியை இழந்தோம் என்கிற ஒரு புரியாத புதிரையும் உங்களுக்கு தொலைக்காட்சியிலே மட்டுமே தந்த அண்ணன் அலீம் அல் புகாரி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்களே மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில பேச்சாளரான கடைநல்லூர் எம்என் இஸ்மாயில் அவர்களே, வெல்டிங் மாரியப்பன் அவர்களே, ஆயிரப்பேரி முத்துவேல் அவர்களே,
சாகுல் ஹபீத் அவர்களே, வார்டு கழக செயலாளர்களே, கழகத்திற்காக கண்துஞ்சாமல் பணியாற்றிய நம்முடைய மருத்துவர் அவர்கள் 2 ஆண்டு காலமாக நம்முடைய பகுதியிலே அவருடைய கால்படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அவருடைய முகம் தெரியாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கு சிறப்பாக பணியாற்றிய பாக முகவர்களே, கழக தொண்டர்களே, கலைஞரின் மதிப்பிழப்பு செய்தாரா? அதுக்கு உங்களோட வந்தாரா? இல்லை ஒரே நாள் ராத்திரியில் பணமெல்லாம் செல்லாதுன்னாரா? அன்னைக்கு உங்களுக்காக போராடினாரா? இல்லை கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில் யாருக்குமே சம்பளம் கொடுக்காம பாக்கி வச்சான மோடி அன்னைக்கு போராடினாரா? இந்த விஜய் எங்கேயா வந்தார்? எப்படி வந்தார்? சினிமாவில் மட்டும், ரீல்ஸில் மட்டும் வந்தார். மோடி 3 சிலிண்டர் மாதத்துக்கு ஒன்று இலவசமாக தரும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அது மாதிரி வெறும் 6 சிலிண்டர் தாரன்னோட நீங்கள் சிலிண்டர் தந்துருவோம். முதன்முறையாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்ததென்றால் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அமைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தம் கொண்டாடும் ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வீடியோ போடுற ஒரு கும்பல், ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பலை கூட்டு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு நடிகரை அழைத்து வந்து அவரை வீடியோ போட வச்சு, அதுல நேற்று கூட தங்கை மதிவதனி அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு நேற்று சைதாப்பேட்டை நிகழ்ச்சியில் எல்லோரும் அலையடித்தது என்று சொன்னார்கள். அது அலையடிக்கவில்லை, மாறாக ஒரு மாய வலையில் சிக்கிவிட்டார்கள். எத்தனையோ மாய வலைகள் இந்த மண்ணை கவ்வ நினைத்த போதெல்லாம் அதை மண்ணை கவ வைத்ததுதான் திராவிட இயக்கம். தந்தை பெரியாரின் கொள்கைகளும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அரசியல் செல்வாக்கும் அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு இருக்கும் வரை இந்த மண்ணிலே எந்த மாயையையும் விரட்டி அடிக்கும் ஆற்றலை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். நேற்று பாத்தீங்கன்னா, முந்தா நேற்று நான் என்ன பண்றேன்னா, சேகர்பாபு சார் வந்து மீட்டிங் போடுறாரு வில்லிவாக்கத்தில். அப்ப அங்க போய் ரொம்ப கடுமையா விஜய் அவர்களை பேசுறேன், விமர்சனம் பண்றேன். ஆனா ஒரு பெரிய எதிர்ப்பே வரல. ஆனால் நேற்று அது முந்தா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து வில்லிவாக்கத்தில் விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசிட்டோம். நேத்து ஒரு உண்மையா தெரியாம ஒரு உண்மையை உளறிட்டேன் மேடையில். என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சா? அது சொல்லிட்டேன், ஒரு உண்மை தெரியாம உளறிட்டேன் டக்குன்னு. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 910 கோடிக்கு மேலாக சிக்கிம் மாநில அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் உங்கள் மாமனார் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர். உங்கள் குடும்பமே, உங்கள் மனைவி உட்பட, டெய்சி ஆதவ் அர்ஜுனா, உங்கள் மனைவி உட்பட அனைவரையுமே கேரளா நீதிமன்றத்திலே உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளுக்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீங்கள். மாநில அரசுகளுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தியவர்கள் உங்கள் மனைவியுடைய மாமா. கொடுமை என்னன்னா, டிஎம்கே ஐடிவி ஒரு செய்தியை போட்டுருச்சு, ஜான் பிரிட்டோ, அந்த ஜான் பிரிட்டோ தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு போட்டுருச்சு. போதைப் பொருள் வழக்கில் தேடப்படுற ஜான் பிரிட்டோன். உடனே ஒரு கமிஷன் ஆபீஸுக்கு வந்து புகார்லாம் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்றாரு, ஹலோ, இவங்க டிஎம்கே காரங்க சொல்ற மாதிரி நான் வந்து போதைப் பொருள் கடத்தி மாட்டின அந்த ஜான் பிரிட்டோ இல்லைங்க, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கி வித்து ஈடி கேஸ்ல மாட்டின ஜான் பிரிட்டோங்க அப்படின்னு. ஏதோ ஒன்று ஈடி கேஸ்ல இருக்கிறீங்க. அப்படி இதை சொல்லிட்டேனா, எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை சொல்லிட்டேனா, நேத்துல இருந்து நைட் எல்லாம் உட்காந்து எதையோ வெட்டி வெட்டி ஒட்டியிருக்கானுங்க. பிட்ட துறக்கிறேன், ஒரே கொட்டுது வந்து. இப்பெல்லாம் அதுதான் எல்லாருக்கும். அது எம்எம் அப்துல்லா அண்ணனா இருந்தாருன்னா, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாருன்னா எல்லாருக்கும் ஒரே அடிதான், டேய் எடுத்த உடனே. பொதுமக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து, அரசியல் கலாச்சாரத்தை பாழடித்து ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு அரசியலில் அமர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம். இந்த பொறுக்கி கூட்டம் அரசியல் தலைவர்களுக்கு அடிப்படை மரியாதை இல்லை. பெரிய பெரிய தலைவர்களை அழைக்கும் பொழுது டேய் எடுத்த உடனே டேய். ஒரு பொறுக்கி கூட்டத்தை, அரசியல் படுத்தப்படாத ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு விஜய் அழைத்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு.
இந்த பகுத்தறிவு மண்ணில், இந்த பெரியார் மண்ணில், இந்த பொறுக்கி கூட்டத்திற்கு இறுதி அத்தியாயத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுதி காட்டுவார். வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். என்ன செய்யறான் தெரியாம ஆலோசனை தொட்டன்னு சொல்லி நான் பேசுகிறேன். நான் பேசும்போது சொல்றேன், நீங்க முக்தாரை கைது செய்யணும்னா அது உங்க தப்பா பேசினார்னா we are not okay with this language ன்னு சொன்னேன். we are not convinced with this language. அவர் பேசுகிற மொழியிலோ அவர் சொல்லுகின்ற அந்த துணியிலோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் குடும்பத்தோடு போற ஒருத்தனை அந்த குடும்பத்தோட கைது பண்ணணும்னு நினைச்சு, ஏன்னா நேத்து அவனுங்க பண்ண டார்ச்சர்ல எனக்கு வெறியாயிருச்சு. இப்ப திரும்ப பேசணும்னு வந்திருக்கேன். அதையே என்ன சொல்றான், முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா, துணை முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா? தப்புக்கு நீங்கள் புகார் கொடுத்திருக்கிறீர்கள், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க முக்தாருக்கு. ஒரு முஸ்லீம் தானே. அதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அதுல விஜய் கட்சிக்காரன் கேட்கிறான், அலிஷா அப்துல்லாவும் முஸ்லீம் தானேன்னு கேட்கிறான். இது நான் ஏதாவது சொல்லணுமா? சரி, பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அலிஷா அப்துல்லா புகார் தருகிறார். உடனே முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று துடித்து சென்றீர்கள். மீண்டும் சொல்கிறேன், பகுத்தறிவு கொண்டவர்கள், சீரிய அறிவு படைத்தவர்கள் யாருக்கும் அவருடைய அந்த மொழியில் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தையே வேட்டையாடி, அந்த குடும்பத்தையே நெருக்கடிக்குள்ளாக்கி, சிக்கல் தந்து, கஸ்டடியில் வைத்து பெண் காவலர்கள் அவரை அறைந்ததாக அவர் சொல்கிறார். அதை நான் சொல்றேன், அதை கண்டிக்கிறேன். அது அரைஞ்சது தப்பில்லையா அப்படின்னு. உடனே டிஎம்கே வந்து அபியூஸ் பண்றவனுக்கு ஆதரவு வந்துட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், இஃப் he is an abuser, there is law to deal with him. அவர் அபியூஸ் பண்றாருன்னா அவரை கையாள்வதற்கு அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. புகார் தந்திருக்கிறார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, இப்ப கைது பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனா நீங்க எவ்வளவு யோக்கியமானவங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் உங்கள் எம்எல்ஏ தான் இவ்வளவு அசிங்கத்தையும் எனக்கு செய்ததற்கு காரணம் என்று பேட்டி கொடுக்கிறார் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை கட்சியில் இருந்து நீக்குகிறீர்கள், எம்எல்ஏவை பாதுகாக்கிறீர்கள். ஒரு பொள்ளாச்சியை விட மோசமான சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்துபவர்களை எம்எல்ஏக்களாக ஆக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அப்படி எம்எல்ஏக்களாக ஆக்கி அவர்களுக்கு எதிராக புகார் வந்தால் அவர்களை பாதுகாக்கும் ஒரு அபியூசிவ் பார்ட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். இப்ப சொல்லு, உனக்கு அடிப்படை தகுதி இருக்கா அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு? எனக்கு சோடா எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க, என்னை நிர்வாணப்படுத்தினார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீவைகுண்டம் தாவேகாவுடைய எம்எல்ஏ தான். பேட்டி இருக்கா இல்லையா? புகார் இருக்கா இல்லையா? தம்பி பார்த்து மெல்ல, ஏன்னா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது சிபிசிஐடி விசாரிக்கணும். ஐயா, அவனை கைது பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இப்ப புதிய கூட்டணி கட்சிகள் நீ கூட பேசியிருக்காரு, அண்ணே திருமாவளவன் அண்ணே, நீங்க இனிமே இந்த நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலைல ஒண்ணு சொல்றீங்க, மதியானம் ஒண்ணு சொல்றீங்க, சாயங்காலம் ஒண்ணு சொல்றீங்க, நேத்து இப்படி நடந்துச்சுங்கிறீங்க, நாளைக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறீங்க. இவர்கள் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்கிறார். கைது செய்வதை பற்றி எவனும் பேசல. இவன் பேச வந்துட்டான் யோகிய சிகாமணி, அபியூஸ் பண்றவர்களை பாதுகாக்கிறோம் என்று. அபியூஸ் செய்தால் அவர்களுக்கு சட்டம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை கஸ்டடியில் வைத்து தாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? மீண்டும் அதையே கேட்கிறேன், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? மாறாக பெண்களுக்கான உரிமையை பேச வந்த நீங்கள் இப்போ ஒண்ணு புதுசா, நேற்றைய முன்தினம் தலைவர் பேசினார். நான் டெல்லிக்கு போகும்போது ஈடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போனேன்னு கேட்டீங்களே, இப்ப நீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்களே, கரூர் சம்பவத்தை வந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கவா என்று நம்முடைய மக்கள் முதல்வர் தலைவர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யாரை பார்த்து பேசுகிறோம் என்று தெரியாத, வரலாறு புரியாத இந்த மூதேவிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், 1969 ராஜமன்னார் கமிட்டி 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து அதற்கு தலைமையாக ராஜமன்னாரை நியமித்து 1969 ராஜமன்னார் கமிட்டியை அமைத்து எக்ஸிகியூட்டிவ்,
லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால், எக்ஸிகியூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால், ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்து மாநில சுயாட்சிக்கான அதிகாரத்தை நிலைநாட்டி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு பேசும் தெரிந்து கொள். நீங்க எல்லாம் ஒரு முதலமைச்சர் எதுக்கு டெல்லிக்கு போறாருன்னு கேள்வி கேட்கிறார். அதுதான் தலைவர் இப்படி கேட்கிறார். அப்ப நீ எதுக்கு போன நான் கேட்கவா? முதல்ல ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்ன பவர் டிஃபரன்ஸ்னே தெரியாத ஒரு ஆச்சரியக்குறிகள் எல்லாம் இன்றைக்கு. இப்ப அடுத்த கட்டத்துல டெய்லி ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஏறி இருக்கு வந்து யாரு யாரு சீமானா? அது பழைய பேஷண்ட்டுங்க. ஐயோ நமக்கு பாவம் சம்பந்தமே இல்லைங்க, நமக்கு சம்பந்தமே இல்லை. லாரன்ஸ் நேத்து ஒரு பேஷண்ட், இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன், ஐயோ உங்க வீட்டுல கரண்ட் வரல, எங்க வீட்டுல எடுத்துங்கிறான் பைத்தியம். நான் இப்போ இன்னொரு பைத்தியம். இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு நாய்